So happy to be here with all of you kids. Are you happy? Happy இருக்கீங்களா? என்னடா எல்லாம் வரிசையா வந்து ஒவ்வொரு செஷன் லீவ்லயும் வச்சு போர் அடிக்கிறாங்கன்னு இருக்கா? இல்ல this is not going to be like that. I'm not going to talk. I am going to make you speak. தமிழ்ல பேசினா ஓகேவா? இங்கிலீஷா? இல்ல தங்கிலீஷா? தமிழா? ஏன் கொஞ்சம் இங்கிலீஷும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணலாமா? சரி, ஓகே. Now talking about decision making. What is decision making? சாரே கேட்டுட்டாரு. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, தீர்வுங்கிறது சொல்யூஷன். தட்ஸ் நாட் டெசிஷன் மேக்கிங். எப்படி தீர்வு காணலாம்னு யோசிக்கிறது தான் டெசிஷன் மேக்கிங். அப்ப நம்ம புரிதலே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, கரெக்டா? தீர்வு, சொல்யூஷன். நெக்ஸ்ட் லைன். ஓகே. What's decision making? Decision making is not just choosing between options, it's a process of selecting meaning, directing, identity. நம்ம ஏன் ஒரு விஷயத்த செய்யறோம், இதை எதுக்காக செய்ய போறோம், இது செய்யறதுனால என்ன நடக்க போகுது, இது நல்லதா கெட்டதா, லாங் டேர்மா நம்மளுக்கு யூஸ் ஆகுமா, அதுதான் எவாலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த டெசிஷன் எடுக்கலாமா, இல்ல வேற மாதிரி டெசிஷன் எடுக்கலாமா. எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் யூ டோன்ட் ஹாவ் ஒன்லி ஒன் டெசிஷன், ரைட்? யூ வில் பி திங்கிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெசிஷன். அதுதானே நம்மள குழப்புறது. நம்மள குழப்புறது என்ன? ஒரு கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்குறோம், அந்த கலரா இந்த கலரா, அந்த மெட்டீரியலா இந்த மெட்டீரியலா, ஏன் அது நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் டெசிஷன் ஃபேட்டிக். இப்போ உங்க ஜெனரேஷன்ல திஸ் இஸ் ஹேப்பனிங் a lot because டெசிஷன் ஃபேட்டிக்னா, இப்ப எங்க காலத்துல டிவி சேனல் இருக்கும், ஒரே ஒரு சேனல் இருக்கும், தூர்தர்ஷன். அப்படியே எப்படி சொல்லுவோம், அதை வெறிகொண்டு பார்ப்போம் நாங்க. எங்களுக்கு அந்த சேனல் தான், அந்த சேனல்ல உள்ள எங்களுக்கு அந்த சேனலை விட்டா பெருசா வேற ஆப்ஷன் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு ஜெனரேஷன் ஜி பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்சி. ஜென்சி என்ன இருக்கு? டிவியை போட்டா ஒரு சேனலா இருக்கு. நம்ம டிவி ஏதாவது பார்க்கலாம் தான் ஆன் பண்ணுவோம், ஆனா பார்த்துருப்போமா? தேடுறதுக்கே ஒரு மணி நேரம் போயிருக்கும், கரெக்டா? தேடுவோம், எல்லாத்தையும் மாத்துவோம், கடைசியில போர் அடிச்சு போய் கட் பண்ணிடுவோம், வேற வேலையை பார்க்க போயிடும். அதே மாதிரி படிக்க உட்காரும் போது ஒரு 5 நிமிஷம் மொபைல் பார்த்துக்கலாம்னா அந்த 5 நிமிஷம் 15 ஆகும், 15-20 ஆகும். மொத்தத்துல மொபைல் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. So everywhere we have so many options now, so we are struggling for making decisions, right? கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த ஸ்ட்ரகிள் வந்திருக்கு? கை தூக்குங்க. எந்த டெசிஷன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரெஸ், கடையில போய் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்றதுல இருந்து, படிப்பை சூஸ் பண்றதுல இருந்து, ஷர்ட்ஸ் சூஸ் பண்றதுல இருந்து இருந்திருக்கா? எல்லாத்துலயும் குழப்பம். புளி சோறு, தயிர் சோறு, 2 சோறு மட்டும் தான் நீ போற ஹோட்டல்ல இருக்குன்னா நீ கரெக்டா சூஸ் பண்ணுவியா? நீ போற ஹோட்டல்ல ஒரு பெரிய புக்கு மாதிரி மெனுவை கொடுத்துருவாங்க, அதை எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் டெசிஷன் ஃபேட்டிக். நம்ம பிரெயின் டூ மெனி ஆப்ஷன்ஸை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆயிரு. எது என்ன ஏது, இந்த சந்திரமுகியில வர ஜோதிகா மாதிரி. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see நெக்ஸ்ட். Now let's see what's problem solving. I have been given 2 topics called decision making and problem solving. இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு go together with each other. Decision making நீ பண்ணணும்னா நீ first of all ஒரு problem solvingல கிளாரிட்டியா இருக்கும். So decision making you have to decide, நான் இந்த ரோட்ல தான் போறேன், that is decision making. ஏன் நீ அந்த ரோட்ல போற அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீ ஒரு தீர்வு காண்றதுதான் ப்ராப்ளம் சால்விங். இஃப் யூ வாண்டட் டு பிகம் அ குட் டெசிஷன் மேக்கர், யூ ஷுட் பி அ குட் ப்ராப்ளம் சால்வர். ஸோ லெட்ஸ் see ரெகக்னைசிங், நான் ஏன் இந்த ரோடை சூஸ் பண்றேன், அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் நேச்சர், இந்த ரோடு நல்லா இருக்குமா இல்லை இந்த ரோடு ஸ்மூத்தா இருக்குமாங்கிற ஒரு ஸ்டடி. நெக்ஸ்ட் ஜெனரலைசிங் சொல்யூஷன், இது எவ்வளவு தூரம் போகும், இதுல போனா எங்க ரீச் ஆகும். Next, evaluating and implementing போறோம். So confusion to clarity. Okay, so these are all things. நம்மள அறியாமே நம்ம நிறைய, நம்ம இப்ப உங்களுக்கு எல்லாமே நான் பேசுறது புதுசா இருக்காது, தெரிஞ்சதுதான்.
I know you guys are very much aware of what I'm speaking, right? தெரியும் தானே இதெல்லாம் உங்களுக்கு, புதுசா ஒன்றும் சொல்லல. அப்ப ஏன் தப்பு பண்றோம்? நெக்ஸ்ட், to achieve good decision making and effective problem solving, you need analytical thinking. அடுத்தது, புதுசா ஒருத்தன் உள்ள வரான், அவன் யாருன்னா அனலிட்டிக்கல் திங்கிங். ஃபர்ஸ்ட் யாரு? டெசிஷன் மேக்கிங். அவனை அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ப்ராப்ளம் சால்வ். அனலிட்டிக்கல் திங்கிங்னா என்ன சொல்லுங்க? ப்ராப்ளம் அனலிட்டிக்கல் திங்கிங் தமிழ்ல சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த ஸ்லைட் போவேன். பகுத்தாய்வதுன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிரச்சனைய பிரிக்கிறது அனலிட்டிக்கல். ஒரு பிரச்சனைய பிரிச்சு ஆராயிறது. நெக்ஸ்ட், analytical thinking, breaking down a problem, examine each part and arriving at a logical evidence based conclusion. சரி, இது ரொம்ப பிளண்டா போவேன்னா நான் இங்க உங்களை டச் பண்ணியே எக்ஸாம்பிள் சொல்றேன். So, key components of analytical, dividing complex problem into simple identifying, breaking down information. இங்க கீழே பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துடுறேன். இன்ஸ்டன்ட், நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஐ ஃபெயில்டு இன் எக்ஸாம். டைரக்டா ஐ எம் கோயிங் டு த எக்ஸாம்பிள். ஐ ஃபெயில்டு இன் ஆஸ்க் யுவர்செல்ஃப். என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா நான் ஃபெயில் ஆயினேன்னு புலம்புனீங்க, ஏன் ஃபெயில் ஆனேன்னு யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? இல்ல நானே எழுப்பி கேட்கவா? இல்ல யாராவது ஃபெயிலா? தைரியமா சொல்லுங்க. ஃபெயில் எப்படியுமே ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஆயிருக்கும்ல ஒழுங்கா படிக்காம. ஏன் ஃபெயில் ஆனோன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லையா? உங்களோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஃபெயில் ஆயிட்டேன்டி, போச்சுடி, நான் அப்படி எழுதுனேன், இப்படி படிச்சேன், ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் இதுக்குமே லாக்கி இல்லை. உடனே ஒரு நெகட்டிவ் கன்க்ளூஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். ஸோ ஃபெயில் ஆயிட்டோம். ஸோ இப்ப மேல பாரு, ஏன் ஃபெயில் ஆனோம், வாட் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட், கான்செப்ட் கிளாரிட்டி, ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த டைம் பவுண்ட் டெசிஷன் டெக்னிக்ஸ். இப்ப நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஏன் ஃபெயில் ஆனேன், எதுக்கு ஃபெயில் ஆனேன், அந்த ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் என்ன, இதெல்லாம் பத்தி ஒரு கிளாரிட்டி உனக்கு வரணும். அந்த கிளாரிட்டியை நீ எப்படி கொண்டு வரலாம், ஏன் நீ அந்த கிளாரிட்டிக்கு வரதில்லைங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட் வில்ஃபர்ட் பாரட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பேசிக்கா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு பாரட்டோ அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேவா? அது ரொம்ப பெருசாலாம் யோசிச்சுக்காதீங்க. பாரட்டோ அனாலிசிஸ்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட பாயிண்ட்டுக்கு வர, ஒய் ஆர் மை கிரேட்ஸ் டிராப்பிங். இப்போ உங்களுக்கு பொதுவா இருக்க பிரச்சனை என்னன்னா, படிப்புல நம்ம கிராஃப் இப்படிதான் போவோம், இல்ல இப்படி போவோம். ஒண்ணு நல்லா படிப்போம், இல்லைன்னா மோசமா படிப்போம். ரைட்டா? ஓகே, நல்லா படிச்சுட்டா ஓகே, யூ ஹாவ் அ கிளாரிட்டி. நம்ம கிரேட்ஸ்ல நம்ம டவுனா போறோம்னா இப்ப நம்ம கிட்ட எங்கேயோ கிளாரிட்டி இல்லை, நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்றோம். ரைட்? எங்கேயோ நம்ம மனசு தடுமாறுது. அது என்ன, எப்படி? லிஸ்ட் த ப்ராப்ளம். நீ டெய்லி உன்னை நீனே கேட்டுப்பியா? கேட்டுப்ப. நீ உன்னை நீ கேட்டுப்ப. டெய்லி ரிவிஷன் பண்ணியா? இல்ல. டூ மச் ஆஃப் டைம் இன் சோசியல் மீடியா, போன் அதிகமா யூஸ் பண்றியா? ஆமா. புவர் ஸ்லீப், நைட்டு விடிய விடிய போனை யூஸ் பண்ணிட்டு தூங்க மாட்டேன். ஆமா. காலைல எழுந்திரிக்க முடியாது. ஆமா. போன்ல இருக்கிறதா மைண்ட்ல ஞாபகம் வரும், புக்ல இருக்கிறது ஞாபகம் வராது. நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட். கண்ணு மட்டும்தான் உங்க டீச்சர் நடத்துறதுல இருக்கும், மைண்ட் எங்கேயோ இருக்கும். கரெக்டா? கண்ணு மட்டும் தான் இருக்கும், அப்படியே அவங்க கவனிக்கிற மாதிரியே நடிப்போம். அந்த எடுக்கிற டீச்சர் பையன் எப்படி கவனிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க நடத்திட்டு இருப்பான். ஆனா தெரியும் மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் வரைக்கும் போவீங்க, அந்த பொண்ணுடா இந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முந்தின நாள் டிவியில பார்த்தது, படம் பார்த்தது, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம், இத்தனையும் ஓடும். நீ கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது லாஸ்ட் மினிட் ஸ்டடி. இதுல ரொம்ப அற்புதமா நீங்க எல்லாம் இதுல வித்தைக்காரர்கள். எதுல? லாஸ்ட் மினிட் ஸ்டடி. கரெக்டா இல்லையா? ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டா இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அப்புறம் ஒரு நாள் போகும், இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, சரி நைட்டு ஈவினிங் படிச்சு முடிச்சிடலாம் ஒரு 4 மணி நேரத்துல. ரைட்டா? இப்ப இதுதானே பண்ணீங்க. இது கரெக்டான டெசிஷன் மேக்கிங்கா?
இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு மார்க் வரல போச்சு, வீட்டுல அப்பா அம்மாட்ட சண்டை போடுறது, அடுத்தவங்க மேல பழைய தூக்கி போடுறது, இதனால நான் அதை பண்ணல, எனக்கு அது இருந்திருந்தா தப்பு எங்க இருக்கும்? உன்னோட டெசிஷன் மேக்கிங் லிஸ்ட் எபிலிட்டியில இருந்திருக்கும். புரியுதா? இட்ஸ் கால்ட் டைம் பவுண்டட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் தான் எடுத்துக்கிறோம். why my grades are going down. அதுக்கு நான் இல்ல பின்னாடி தம்பி இதுல ஐடென்டிஃபை த ரூட் காஸ். அந்த ரூட் காஸ் தான் அது. நாட் ரிவைசிங் டெய்லி எதனால பண்ற? லேசி. கரெக்டா? அறுவடா இதெல்லாம் எவன்டா எடுத்து படிக்கிறது? அது ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடும், படிப்புனாலே அதை ஒரு மைண்டுக்குள்ள எப்படி எடுத்துருவீங்க? போரிங். கரெக்டா? ஆமா தானே? ஒழுங்கா ஆன்சர் பண்ணா இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு நான் ஈஸியா சொல்லி தருவேன். நெக்ஸ்ட், டூ மச் ஆஃப் சோசியல் மீடியா. அகைன் அது எதுல வருது? டிஸ்ட்ராக்ஷன். யூ ஆர் கெட்டிங் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ மைண்ட் லேசி ஆயிடுது, போர் ஆயிடுது, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட், புவர் ஸ்லீப். இங்க எத்தனை பேர் நல்லா தூங்குறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரை வரையா போன நோண்டிட்டு தூங்குறேன்னு சொல்லுங்க. சென்ட் ஜோசப் ஸ்கூல்லாம் கைய தூக்குங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். சொல்லுங்க, நானே தூக்குவேன். உண்மையை சொல்லுங்க பொண்ணுங்க. நீங்க எல்லாருமே கை தூக்குனாதான் நான் அடுத்த ஸ்லைடுக்கு போவேன். இல்லைன்னா உட்காந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கிளாஸ் எடுப்பேன். So everyone are getting distracted. ஒரு சில பேர் தான் ஐயோ இது எதுக்கு, சரி ஃபைன், நீ போன் பாக்குற தப்பு இல்ல, ஓகே நீ பாக்குற, அது உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, இந்த போன் நீ தொடர்ச்சியா பாக்குறதுனால யாரு பயன் அடைகிறா? யாரெல்லாம் பயன் அடைகிறா? யாரு? இன்ஸ்டா ஓனரா? இன்ஸ்டாகிராம் ஓனரா பயனடைறாரா? சரி, அப்புறம் கமான் ஜாலியா பேசுங்க, பயப்படாதீங்க. நீல் டவுன் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். யாருப்பா? கரீனாவா? அது யாரா கரீனா? என்னது? ஃப்ரீ? இப்ப நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஃப்ரீ ஃபயருக்கு வரேன். ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு இப்ப நாங்க செகண்டராபாத்ல ஒரு நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டுக்கு போனோம். உங்களை மாதிரி 400 பசங்களை செயின்ல கட்டி வச்சிருந்தாங்க. அத்தனை பேரும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு மென்டல் ஆனவனுங்க. சோ உங்க எதிர்காலம் எதை நோக்கி போகுதுன்னு பாத்துக்கோ. ஃப்ரீ ஃபயர் விளையாண்டவ எல்லாமே கேரக்டர், அவங்களுடைய இயல்பு தன்மையில இருந்து மாறிடுறாங்க. அவங்க கேரக்டர் லூஸ் ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி அக்ரெசிவ் நேச்சர், யார் எது கேட்டாலும் எரிஞ்சு உழுவுறது, பில்டப் பண்றது. அந்த ஃப்ரீ ஃபயர் விளையாண்டா என்னமோ உலகமே அவங்க கைக்குள்ள. 1ஆம் நம்பர் வேஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம்னா அந்த ஃப்ரீ ஃபயர் தான். யாராவது விளையாண்டுட்டு இருந்தா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு யூஸ்ஃபுல்லா அதை விளையாடுற நேரம் 4 மரம் நட்டிங்கன்னா கூட உங்க ஜெனரேஷன் வந்து உங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும். புரியுதா? என்னப்பா சொல்லுப்பா. உனக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் உன் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும், சரியா? அது இப்பவே யோசிக்க. அந்த நேரங்கள்லாம் நீ என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுனால அந்த ஓனருக்கு தான் காசு, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ உன்னை பைத்தியமாக்கி அவன் ஒரு கேம் பிளாட்ஃபார்ம் நடத்திட்டு இருக்கான். உனக்கு புரியுதா? சரி, ஒயின் ஷாப்லாம் இருக்கு, ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. நான் உங்க யங்ஸ்டர்ஸ் சொல்றேன், ஒயின் ஷாப் நடத்துறவங்க மேல தப்பா, அதை வாங்கி குடிக்கிறவங்க மேல தப்பா? 2 பேருக்கு மேல எப்படி தப்பு? ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா விற்பேன். நான் என் வாழ்க்கைய உயர்த்திக்கிறதுக்கு நான் வைன் ஷாப் வைப்பேன், எல்லாரையும் கெடுப்பேன். நான் என்ன ஏதாவது எப்படி சொல்ல, எல்லாரையும் ட்ரக் அடிக்ட் ஆக்குவேன், சிகரெட் கொடுப்பேன். ஏன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்க நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆனா டெசிஷன் யார் கையில இருக்கு? அதை வாங்கலாமா வேணாமான்னு யார்கிட்ட இருக்கு? இப்ப நான் போய் வைன் ஷாப்ல போய் அந்த ட்ரக், அது சிகரெட்டு, இங்க எல்லாம் எத்தனை பேர் சிகரெட் பழக்கம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. நான் வேண்டிக்கிறேன் யாருக்கும் இருக்கக்கூடாது. சிகரெட் கடையில விற்கிறானா, சிகரெட் கடைக்காரே தம்பி இங்க வா, நீ சிகரெட் குடிச்சே ஆகும் அப்படின்னு உன் வாயில வச்சுடுறாரா? வாப்பா தம்பின்னு ரோட்ல பிடிச்சி இழுத்து, இல்ல இல்ல யாரு நடந்து போய் கடையில வாங்கி திருட்டுத்தனமா பாக்கெட்ல வச்சு அதை வீட்டுல ஜங்கு பொந்துல எல்லாம் மறைச்சு இவ்வளோத்தையும் டெசிஷன் மேக்கிங்.
அதுல எல்லாம் ரொம்ப கிளவர், திருட்டு வேலை பாக்குறதுல எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன தேவையோ அதுல விட்டுருவோம். So you cannot blame the person who's selling the drugs. நான் கரெக்டா இருந்தேன்னா என்னை எதுவுமே அசைக்க முடியாது. I have to decide, I should be perfect. அது எத்தனை பேருக்கு இருக்கு? மொபைல நான் எடுக்க கூடாதுன்னா நான் எடுக்க கூடாது. உன்னால எவனும் சம்பாதிக்கிறான். நீ உங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர காசை எப்படியெல்லாம் போகுது பாரு. கடைசியில போறது கூட ஓகே, சந்தோஷமா பேரண்ட்ஸ் செலவு பண்ணுவாங்க. பட் அது எப்படி போகுது? உன்னோட மூளை பாதிக்கப்படுது, உன்னோட மூளையோட செயல்திறன் பாதிக்கப்படுது. நீ அக்ரஸிவ் ஆகுற, கோபமாகுற, எரிச்சல் ஆகுற, யாரையுமே மதிக்க மாட்ட. இப்ப கூட நான் பேசுறது உனக்கு போரிங்கா தான் இருக்கும். பிகாஸ் இப்ப இருந்தா 4 ஷார்ட்ஸ தள்ளணும்னா சந்தோஷமா இருக்கலாம், ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது. தயவு செஞ்சு சொல்றேன், அந்த லீவை அப்படி கழிக்காம ஏதாவது நல்லா வெளியில போய் விளையாடுற கேம்ஸ், அந்த காலத்துல விளையாண்டாங்கல்ல அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்து விளையாட ஆரம்பிங்க. தயவு செஞ்சு போனை தூக்கி எரிஞ்சிருங்க. அது இருந்துச்சுனாலே நீங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி கிராங்கியா பேசிட்டு நெக்ஸ்ட் இந்த பின்னாடி அந்த பாரட்டோல என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய லிஸ்ட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட், லேக் ஆஃப் ஃபோக்கஸ், last minute studying, it's a poor time management. So you have to assign scores. நீ இந்த 1 2 3 அந்த 5 தப்புல நீனே உனக்கு மார்க் கொடுத்துக்கோன்னு சொல்றாரு. எந்த தப்ப நீ அதிகமா பண்ற, எவ்வளவு மார்க்? சரி நீங்க சொல்லுங்க, அந்த 5 லிஸ்ட்ல எந்த தப்பு நீங்க அதிகமா பண்றீங்க? உங்களுக்கு நான் இப்பவே மார்க் ஜெனரேஷன் பண்றேன், சொல்லுங்க. which mistake you are doing the most? not revising daily. கை தூக்குங்க. கை தூக்குங்கப்பா. அப்படியே டெய்லி ரிவைஸ் பண்ணி அப்படியே இது பண்றவங்க மாதிரிதான் பாப்பீங்க. சோ இதுக்கே 10 மார்க் நம்ம கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், டூ மச் ஆஃப் சோசியல் மீடியா. கை தூக்குங்க. இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. Next, poor sleep at night. Okay. Not understanding the subject. You are just listening. Your eyes are listening the board, but I am not taking it inside. What the teacher is teaching. ரெண்டு கையும் தூக்குறான். Okay, fine. Next, last minute studying. Come on. நானே சில எங்க ஸ்கூல் டைம்ல அந்த தப்பு பண்ணிருக்கேன். அந்த லாஸ்ட் மினிட் ஸ்டடிங்னால. ஓகே, இப்ப மார்க் லாஸ்ட் மினிட் ஸ்டடிங்க்கு நீ மார்க் போட்டுக்கலாம் 8. நாட் ரிவைசிங் டெய்லி, லேசினஸ் 10. ஓகே, சூப்பர். டூ மச் ஆஃப் சோசியல் மீடியா 10 20. அது ஒவ்வொரு 20. ஓகே, ஒவ்வொரு. சோ இப்ப இந்த ஸ்கோரிங் போட்டுட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். எது டாப்ல இருக்கு, எது டாப்ல வருது? நாட் ரிவைசிங் டெய்லி. சோ இப்ப உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அதுவே கிடைக்குது. செகண்ட் என்னது? டிஸ்ட்ராக்ஷன். சோ 10 8 டாப் 2 ஸ்கோர். இப்ப என்ன சொல்ல வராரு பாரட்டோ, உன்னோட 100% பிரச்சனையில டாப்ல இருக்கிற 2 பிரச்சனையை நீ சரி பண்ணிட்டனா அது உன்னோட 80% பிரச்சனையை சரி பண்ணிடும். அப்ப என்ன பண்ணும்? டாப்ல இருக்க 2 இது டெய்லி ரிவிஷன், டிஸ்ட்ராக்ஷன். ஸோ டெய்லியும் அன்னைக்கு என்ன நடத்துறாங்களோ ஒரு 2 மணி நேரம். செகண்ட், மொபைல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கணும். மொபைல்னால தானே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன், வேற எதுனாலையும் இல்லை. லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் தெரியும். இந்த தெய்வீக காதெல்லாம் உள்ள கிளறலாம் நிறைய வெளில வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம், 24 ஹவர்ஸ்ல நீ ஒரு 2 மணி நேரம் செலவிட மாட்டியா? ஸ்கூல்ல ஒரு 7 மணி நேரம் இருக்கியா? ஒரு 2 மணி நேரம். மற்ற நேரம் நீ ஜாலியா, நீ டிஸ்ட்ராக்டடா இது, நீ பாரு, விளையாடு, என்ன வேணா பண்ணு. பட் 2 hours. ஸோ அந்த 2 hours நீ செலவிடும் போது அவர் என்ன சொல்ல வர்றது? உன்னோட 80% ஆஃப் த ப்ராப்ளம் சரியாயிடும் சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க பண்ணவே மாட்டீங்க. நெக்ஸ்ட்,
See, இதெல்லாம் 9 types of time management techniques. இதெல்லாம் டிஃப்ரெண்டா. See, Pareto analysis, Pomodoro, Eisenhower, Parkinson, time blocking, GTD, RPM, pickle jar, eat the frog. Eat the frogலாம் என்ன தெரியுமா? தவளையை அப்படியே எடுத்து முழுகிடு, சாப்பாடு கொடுக்குது. அப்படின்னா என்னன்னா, அந்த தியரி என்ன சொல்ல வருதுன்னா, இருக்கிறதுலே கஷ்டமான சப்ஜெக்டையோ இல்ல உன்னோட கஷ்டமான வேலையோ முதல்ல முடிச்சிருங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும்னு சொல்றாங்க. எதை கஷ்டம்னு சொல்லி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இது கஷ்டம் அப்புறம் பார்க்கலாம், இது கஷ்டம், இது எடுத்தா பெரிய தலைவலி இருக்கா இல்லையா? சப்ஜெக்ட்லேயே அந்த கஷ்டமானதை எடுத்து ஃபர்ஸ்டே கஷ்டப்பட்டு அதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்ததுலாம் டக்கு டக்குன்னு அதுவே உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த டைம் பவுண்டிங் அனாலிசிஸ் வந்து இத்தனை விதமா பிரிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ்னா இதெல்லாம் வந்து காலேஜ் லெவல்ல உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட வீக்னஸ் என்ன, உன்னை சுத்தி உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உன்னோட த்ரெட் என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒருத்தரா கேட்க ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுக்கு என்ன இப்ப பிரசண்டா உங்களோட ஸ்ட்ரென்த்னு எதை சொல்றீங்க? யோசிக்காம சொல்லுங்க பார்க்கலாம். ஏந்திரி, உன் மைண்ட் தான் உனக்கு ஸ்ட்ரென்த்தா? இது வந்து ஒரு பிளண்ட் ஆன்சர். ஏன் உன் மைண்ட உனக்கு ஸ்ட்ரென்த்னு சொல்ற? இட் ஹஸ் சம் ரீசன்ல. வெரி குட். ஸ்ட்ரென்த். ஓகே, கிரேட். கை தட்டுங்க. உன்னோட வீக்னஸ் சொன்னா பசங்க கண்டுபிடிச்சிடும். சூப்பர். அதுக்கும் கை தட்டுங்க. ஸோ கவுன்சிலிங்ல வரதான் அவங்கவுங்க கவுன்சிலர்ஸ் எங்க கிட்டதான் வந்து ஒருத்தவங்களோட வீக்னஸ் சீக்ரெட்டா சொல்லுவாங்க. அதை விட்டு எப்படி வரலாம், ஹெல்ப் பண்ணலாம், we will help them. ஸோ எங்களோட கவுன்சிலிங்கே இட்ஸ் ஆல் அபவுட் மெயின்டைனிங் சீக்ரசி. புரியுதா? தண்ணி அடிக்கிறேன் ஆனா என்னால விட முடியல, என்ன பண்ணலாம்? ஸோ அவங்க ஒரு பொண்ணு என் மேல, ஒரு பொண்ணு பின்னாடியே நான் போயிட்டு இருக்கேன், என்னால வேற ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. we will help rectify problems. அவங்க அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. So we give a therapeutical treatment for them, so they will be சரியா? girls சொல்லுங்க, strength என்ன? அமைதியின் உருவாகி தியான நிலையில் நிற்கும் பெண்களே பதில் கூறுங்க. ஸ்ட்ரென்த் என்ன? சும்மா சொல்லு. ஒரு ஸ்ட்ரென்த் என்ன? அடிச்சு 2 பேரை சப்பு சப்புன்னு அறைவேன் சொல்லு. நீதான் பெரிய ஆளாச்சுல. வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? நல்லா படிப்பேன், நல்லா வாத்து தெளிச்சு கோலம் போடுவேன், பாத்திரம் விளக்குவேன், சண்டை போடுவேன் பயங்கரமா. சொல்லுங்க, சண்டைய கூட ஸ்ட்ரென்த்தா சொல்லுங்க. Girls are born to fight. We have to fight. We have to fight for our justification. So you just tell what is your strength. இப்ப பாருங்க, தைரியமா இருந்து சொல்லுங்க, பயப்படக்கூடாது. பசங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, இருந்து சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரென்த் சொல்லுங்க. இப்ப உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியலையா? என்ன உன் ஸ்ட்ரென்த் என்ன தெரியலையா? சொல்ல பயமா? தெரியல. பொண்ணுங்களுக்கு அவங்க பலம் என்னன்னே தெரியல. சரி, நீங்க சொல்லுங்க ஸ்ட்ரென்த் என்ன? எப்படி சொல்றான்னு மட்டும் பாருங்க. என் ஸ்ட்ரென்த் என் ஆளு மாலாதான் மேம் அப்படின்றீங்களா? அவதான் மேம் எனக்கு ஸ்ட்ரென்த், அவளை பார்த்தாலே என்னோட நான் சூப்பரா ஓடும் அப்படின்னு சொல்லிடாதீங்களா? வேற ஏதாவது சொல்லுங்க. என்ன ஸ்ட்ரென்த்? சோ இந்த கூட்டத்திலே ஒரு பையன் தான் தெளிவா இருக்கான்னு எடுத்துக்கலாமா? இப்ப எதுக்காக இந்த கேள்வி கேக்குறேன்னா, டக்குன்னு உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டாலே சொல்ல தெரியல. கரெக்டா? என்னோட ஸ்ட்ரென்த் என்ன கேட்டா, நான் கொஞ்சம் நான் எதுலயுமே எந்த ஒர்க்குமே கான்பிடென்டா இருப்பேன். கான்பிடென்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஒர்க்ல இறங்குவேன். என்னோட ஸ்ட்ரென்த் கேட்டீங்கன்னா அப்படி சொல்லுவேன் நான். தம்பி ரொம்ப தூக்கமோ, பயங்கரமா கொட்டாவி விடுறிய, அப்படி வேணா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரியா, ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா? சரி, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? என்ன ஒண்ணு கூட இல்லையடா, ஸ்போர்ட்ஸ் படிப்பு ஏஞ்சு சொல்றதுக்கு என்ன? இப்ப சொல்லு, என்ன ஸ்போர்ட்ஸ்? எந்திரி எந்திரி.
என்னப்பா? கபடி கைத்துட்டுங்க. கபடி தான். சரி, உன் ஸ்ட்ரென்த் நீ எப்படி பவர் எப்படி கொண்டுட்டு வர போற அடுத்த லெவலுக்கு? கபடியை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? பெரிய இடத்துக்கு போய் சாதிக்கலாமா? இப்படி மொட்டை மொட்டையெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீ என்ன ஆக போற? நான் கலெக்டர் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன். ஒருத்தர் சொன்னா பிகாம் படிச்சுட்டு இருக்கான், நான் டாக்டர் ஆக போறேன். நான் என்கிட்ட காலேஜ் பையன் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், உன் கனவு என்னன்னா டாக்டர்ன்னா சொல்லுங்க. இப்ப நீ கபடி, உன் படிப்போட கபடி பிடிக்குமா? இப்பதான் ப்ராப்ளம் சால்விங் வா, உன்னை வச்சே நான் சொல்றேன். இப்ப கபடி பிடிக்குமா படிப்பு பிடிக்குமா? கபடி தான் பிடிக்கும். அதனால படிப்பை கம்மியாக்கிட்ட. படிப்பும் நல்லா படிப்பியா? இப்ப உன் ரோடு இப்படி போகுது, உனக்கு ரெண்டு விதமா பிடிக்கும், கபடியா படிப்பா? சரி, அது கபடியை சூஸ் பண்ணனா அடுத்ததான் என்ன பண்ணுவ? கபடியில எப்படி சம்பாதிப்ப? நீ உன் குடும்பத்தை ஒரு ரன் பண்றதுக்கு உனக்கு காசு வேணும்ல. உன் பொண்டாட்டி நீங்க கபடி மட்டும் விளையாண்டா போதும்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ அது காசு சம்பாதிக்கணும். கபடி எப்படி காசு ஆக்குவ? இதுதான் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது. அதுக்காகவே ஒரு உதாரணம். இப்ப புரியுதா? கபடியா என்ன லெவல்ல பிளே பண்ணுவ? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளே பண்ணுவியா? வின் பண்ண விளையாடுவியா? அதுக்கு என்னெல்லாம் இப்ப பண்ற? எவ்வளவு நேரம் ட்ரைனிங் எடுக்கிற? உன் கோச் யாரு? எங்க போற? எங்க ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு கேள்வி கேட்பேன்ட்டு. புரியல. 1.5 மணி நேரமா? நல்ல நேரமோ 1.5 மணி நேரம். சூப்பர். டெய்லி பண்றியா? எந்த டீம்ல இருக்க? விடு, அவன் ஏதோ உருட்டிட்டு இருக்கான். நான் கேக்குறேன், அவன் உருட்டுறான். சந்தோஷமா பையன் ஏதோ அவனாவது ஆன்சர் பண்ணுவானே. அப்புறம் எங்கடா 4 கேள்வி கிட்ட உள்ள போய் ஒளிஞ்சுட்ட? எந்திரி, நின்னுதானே பதில் சொல்லிட்டு இருந்த. அப்படியே உட்கார்ந்த. சரி, 4 மணி நேரம். அப்புறம் சரி, இதெல்லாம் நீங்க ஏன் இது விளையாட்டு தான், ஜாலியா எடுத்துக்கோங்க. பட் லுக் ஹவ் ஹிஸ் டெசிஷன் மேக்கிங் இஸ். அவனுக்கு கிளாரிட்டி இல்ல. அப்ப என்ன ஆவான்? கபடிலையும் விட்டுருவான், படிப்புலயும் விட்டுருவான். கபடியும் அரைக்குறையா நிற்கும், படிப்பும் அரைக்குறையா நிற்கும். அப்புறமே வீட்டுல தர்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். எதுக்குமே உருப்படி இல்ல, அவன் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் வீட்டுல. அதனால அப்பெல்லாம் திட்ட மாட்டாங்களா? சரி சொல்லு, கபடி எவ்வளவு நேரம் விளையாடுற? 1.5 மணி நேரம். வெரி குட். அப்புறம் எந்த டீம்ல? ஸ்கூல் டீம். நெக்ஸ்ட் லெவல்ல போயிருவியா? சரி, அது பிளேயர் ஆனா உன்னோட லைஃபோட நீட்ஸ் அது மீட்டப் பண்ணுமா? நீ கபடியிலேயே போயிட்டு இருந்தனா? இது வரைக்கும் கபடியில நல்லா சம்பாதிச்சு நல்லா வெல் செட்டில்டா இருக்கிறவங்க எல்லாம் பத்தி படிச்சிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? என்ன கேள்விப்பட்டிருக்க? சும்மா தெரிஞ்சதை சொல்லு. See, I'm just இந்த டாபிக் நான் ஏதோ இங்கிலீஷ்ல 4 வேர்ட்ஸ போட்டு அல்பா இதுப்பான்னு போக விரும்பல. உனக்கு புரியுற அளவுல நான் இந்த டாபிக்க புரியுது. எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்க? இன்னைக்கு டாப்பா யார் இருக்கா? இந்த கபடியில ஏர்னிங் சோர்ஸ் வருமா? இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் ஆகும். உன்னோட நீ கபடின்னு எடுத்தனா அது அவ்வளவு பிரச்சனை வரும். வீட்டுல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? நாளைக்கு பேரலா பதில் சொல்ல முடியுமானா நாளைக்கு எப்படி சம்பாதிப்ப? அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் வச்சிருக்கியா? என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? சோ பிபிஏ கபடி ரெண்டும் பேரலா எடுத்து போவியா? உன்னால முடிஞ்சிடும்ல, முடியும்ல. வெரி குட். சோ கபடி அதெல்லாம் பிளேயரா வந்துட்ட, அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கினா அதெல்லாம் உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? அது உன்னோட ஜாப், கவர்மெண்ட் போஸ்டிங்ல எல்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்ணியா? என்ன ஸ்டடி பண்ண? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். எங்க ஏதாவது சொன்னா இவங்க திருப்பி தைரியமா சொல்லு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க தம்பிக்கு. கிளாரிட்டியா இருக்கும், கான்பிடென்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கும். அந்த கிளாரிட்டியை உட்காந்து எழுது. சரியா? என்னென்ன பண்ண போறோம், இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாம் உட்காந்து எழுதி டைம் ஸ்கெடியூல் போட்டு இந்த டைம்குள்ள அதை பண்ண போறோங்கிறதுல
ரெண்டுலயும் பேரலா கொண்டு வரணும். ஓகே, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சால்விங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீக்னஸ் என்ன, இப்ப ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசணும். வீக்னஸ் என்ன? வீக்னஸ் கேட்டா யாருமே வாய திறக்க மாட்டீங்க. ஸ்ட்ரென்த்துக்கே வாய திறக்கல. என்னமா? சோம்பேறித்தனம், லேசினஸ். ஓகே, ஸோ லேசினஸ்னா என்ன வேலை கிடைக்கும்? லேசியா இருந்துகிட்டே வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது வேலை இருக்கு அப்படி? ஏன் லேசினஸ் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், புரியுதா? எனக்கு வந்து கார்டனிங் பிடிக்குதுன்னு வைங்க. எனக்கு கார்டனிங்க கொடுத்தாங்கன்னா நான் ஜாலியா கார்டனிங் பண்ணுவேன், செடி வளர்ப்பேன், பூ. கார்டனிங்கை விட்டுட்டு என்னைய பலகாரம் சுடுன்னு சொன்னா எனக்கு போர் தான் அடிக்கும். நான் அந்த பலகாரத்தை நல்லாவே சுட மாட்டேன். அவ்வளவுதான் வீக்னஸ், புரியுதா? நம்மளுக்கு எது பிடிக்கலையோ, நம்ம பிடிக்காதத நம்மள பிடிக்க வச்சு திணிச்சு அதை நம்ம பண்ணும்போது இந்த சோம்பேறித்தனம், இந்த லேசினஸ், இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வரும். புரியுதா? இப்ப ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னா, நீங்க யூ ஆர் இன் அ ஃபேஸ் டு டிசைட் வாட் நெக்ஸ்ட். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்க அத்தை சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாங்கன்னு படிக்காம எனக்கு என்ன வரும், நான் எதுல பெஸ்ட், எனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், புரியுதா? அந்த கிளாரிட்டி யாருக்காவது இருக்கா? இப்ப வரைக்கும் இல்லதானே இருக்கு. வெரி குட். அந்த கிளாரிட்டி இல்லாம எந்த சப்ஜெக்டையுமே எடுக்காது. எனக்கு உனக்கு மியூசிக் பிடிக்கும்னா இறங்கி மியூசிக் ஃபீல்ட்ல போய் வேலை பாரு. ஆனா பெரிய மியூசிஷியனா ஆயிடுவியான்ற நம்பிக்கை உனக்கு வேணும். புரியுதா? புரியுதா? சோ கிளாரிட்டி அதுதான் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியா உண்டு பண்ணும். உனக்கு உனக்கு எது பிடிக்குதோ பிடிச்சு நீ அதை பண்ணும்போது அதை இன்ட்ரெஸ்டோட பண்ணுவ. அதை பண்ணனா உன்னோட நெக்ஸ்ட் பாத் அதுவே உருவாக்கும். த்ரெட். ஓகே, நம்ம அடுத்து ஒண்ணு எடுத்தோம்னா அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்னென்ன த்ரெட், அதெல்லாம் தான். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ், உன்னோட ஸ்ட்ரென்த், உன்னோட வீக்னஸ், உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உன்னோட த்ரெட், இது நாளையும் பத்தி யார் தெரிஞ்சு வச்சுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க நெக்ஸ்ட், if you have to decide between two good options, ask yourself what is holding you and what is pulling you. இப்ப நீ ஒரு ஆப்ஷன் வச்சிருப்ப, இன்னொருத்தவங்க இன்னொரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்க? என் முடிவை எடுக்க முடியல, அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்க? கை தூக்குங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்ல ப்ராப்ளம் வருது. நெக்ஸ்ட், dealing with other people compliments. ஸோ இது எப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா பண்ணனா ரொம்ப பெருமையாகவும் போகக்கூடாது, ஒரு விஷயம் நல்லா பண்ணலன்னா ரொம்ப டவுனாகவும் ஆகக்கூடாது. உன்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை பேலன்ஸ்டா வைக்க கத்துக்கணும். உன்ல பெரிய ஆள் ஆயிட்டனா பந்தாவும் வரக்கூடாது, உன்ல ஃபெயில் ஆயிட்ட உடஞ்சிட்டனா என்ன ஆகக்கூடாது, டிப்ரெஸ் ஆகவும் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட், ஸோ இப்போ உங்கள ஒரு இப்போ இது ஃபுல்லா இனிமே நீங்க தான் பேச போறீங்க, क्वेश्चंस கேட்க போறோம். Did you change your decision because it was better or because it was louder? சரி, நான் யார வேணா எழுப்பி கேட்பேன், இதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, தைரியமா. இங்க யாரும் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க போறது. உன் லைஃப்ல ஒரு டெசிஷனை நீ மாத்திருக்கியா? மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக. என்ன டெசிஷன்? சரி சொல்லு. உனக்கு கம்ப்யூட்டர் தான் பிடிக்கும், அதனால நீ ஆர்ட்ஸே எடுத்துட்ட. அது நல்லா படிப்பியா? அப்பா சொன்னாங்கிறதுக்காக படிப்ப. அப்ப உன்னோட டெசிஷன் உன் கையில இருக்கா, அப்பா கையில இருக்கா? அது கரெக்ட்னு நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அப்பா அம்மா நம்ம நல்லதுக்கு தான் யோசிப்பாங்க, அது தப்பு கிடையாது. பட் ஏன் உன்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு வேணும்ன்றத அவருக்கு உன்னால தெளிவுபடுத்த முடியலையா? ஏன்? அப்ப உனக்கு கஷ்டமா இல்லையா?
அப்பனா அதுக்கு பேரு உனக்கு பிடிச்சது டெசிஷன் கிடையாது. நீ சொல்ற ஆன்சர் எனக்கு கம்ப்யூட்டர் தான் பிடிக்கும், எங்க அப்பா ஆர்ட்ஸ் எடுக்க சொன்னார்னா கம்ப்யூட்டர் பிடிக்குங்கிறது உன்னோட சாய்ஸ், இட்ஸ் நாட் யுவர் டெசிஷன். அது உன்னோட விருப்பம், உன்னோட முடிவு கிடையாது. டெசிஷன் மேக்கிங்னா என்ன? என்ன முடிவெடுக்கணும். நான் இதுதான் ஆவேன்னா நான் அதுதான் ஆவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் அதை தாண்டி அதை உடைச்சு அதை வெளில வருவேன். அப்படி வரும்போதுதான் நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்ப. அவங்க சொல்லிட்டாங்கன்னு உன்னை படிப்ப, நாளைக்கு இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லுவாங்கன்னு எடுப்ப. இப்படியே நீ மத்தவங்களை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருப்பியோ இல்லையோ, உன்னோட செல்ஃப் அனாலிசிஸ்ங்கிறது வெளியிலேயே வராது. உனக்கு புரியுதா? இனிமே இந்த மாதிரி நீ யோசிக்க கூடாது. இவங்க சொல்லிட்டாங்க நான் அதை எடுத்தேன், நான் அதையும் நல்லா படிப்பேன் அப்படின்னா நீ எதை கொடுத்தாலும் பண்ணுவியா? நாளைக்கு இன்னொருத்தவங்க இன்னொரு கோர்ஸ் எடுக்க சொன்னா படிப்பியா? அப்ப உன்னோட செல்ஃப் என்ன? நெக்ஸ்ட் வேற யாராவது? உட்காரு உட்காரு, வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பாப்பா என்ன சொல்லிச்சு, அவங்க அப்பா ஹிஸ்டரி எடுக்கும், அவளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு பிடிக்கும், அவங்க அப்பா ஹிஸ்டரி எடுக்க சொன்னாங்க. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன ரைட் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தம்பி கடைசி எந்திரிப்பா, தூக்கத்தை கலைச்சு விடுவோம். எந்திரி, எந்திரி எந்திரி எந்திரி. அதுல என்ன தப்பு, என்ன ரைட் இருக்கு? சும்மா ஜாலியா சொல்லு. என்ன நீங்க செஷன் நினைச்சா யாரோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஒரு தம்பி எல்லாம் கிட்டத்தட்ட தூங்கிட்டாரு. பட் என் செஷன் அப்படி இருக்காது, உங்களை கலைச்சு விடுறதுதான். சரி சொல்லு அம்மா, வாட்ஸ் யுவர் நேம்? ரோஸ் மில்கா? என் காதுல ரோஸ் மில்க்னு விழுது. ஜோஸ்வின். ஜோஸ்வின் சொல்றதுல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு? மேம் ஜோஸ்வின் என்ன சொன்னா எனக்கு என்ன மேம்? என்னை ஆளே வேற உலகத்துல இருந்தேன்னு சொல்றேன். உன் மைண்ட் வாய்ஸ் அதானே? மைக் வேணுமா? உன் பேரு? ரோஷன். ஓகே. ஜோஸ்வின், ரோஷன், ரோஸ் மில்க் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. தம்பி ரோஷன், கம் ஆன் ஆன்சர். மேகலை வெக்கம் விட்டு போகலையா? தைரியமா சொல்லு. ஜோஸ்வின் என்ன பேசுச்சுன்னே நீ காதுல வாங்கலதானே? அப்ப இந்த செஷன் எதுக்கு? இங்கே பார்த்து இத பார்த்தே எல்லாத்தையும் கத்துக்கிறேன். சொல்லு உன்னோட வாழ்க்கை. ரோஷன், ரோஷன் இங்க பாரு, நீ லைஃப்ல ஒரு முடிவு எடுக்க, ஆனா அந்த முடிவை மாத்திக்கிட்ட, அப்படி எதுவும் இருக்கா? அதுக்கு சேஃபா இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து இல்லையா? சரியா? இல்ல உன் வாழ்க்கையில அப்ப நீ முடிவே எடுக்கலையா? நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன், நான் கேட்கணும்னு நான் டெசிஷன் எடுத்துட்டேன். சரி சொல்லு, என்ன முடிவு எடுத்த? கீழே ஏதோ எழுதி இருக்காடா, கீழே கீழே குனிஞ்சு பாக்குறது, பிட்டுக்கிட்டு கீழே வச்சிருக்கியா? இங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிட்டுலாம் எக்ஸாம்ல அடிச்சுக்கலாம், இங்க இப்ப சொல்லு. ரோஷன் டெசிஷன் எடுத்துட்டியா? என்ன கேட்டாலும் என்கிட்ட பதில் வாங்கிருவீங்களா? அப்படி இருக்கா? சரி சொல்லு, எந்த டெசிஷனும் எடுக்கல, இனிமேதான் எடுக்க போற. சரி இனிமே என்ன எடுக்கலாம்னு யோசிச்சிருக்க? என்ன சொன்னா? யோசிக்கணுமா? சரி அப்படி ஓரமா உட்காந்து யோசி, உட்காரு. சரி வேற யாராவது டெசிஷன்? நான் ஒண்ணு எடுத்தேன், வீட்டுல ஒண்ணு சொன்னாங்க, நான் மாத்திக்கிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, அப்படி இருக்கீங்களா? சோ டெசிஷன் மேக்கிங்னா நீ ஒண்ணு எடுத்தனா அந்த ஒண்ணுல உறுதியா இருக்கணும், அதுதான் டெசிஷன் மேக்கிங். ஏன் நீ அதுல உறுதியா இருக்கனா, உனக்கு அதுல வெறித்தனமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ உன்னோட வெறித்தனமான இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயத்துல இருக்கும்போது அதை நீ டெசிஷனா எடுக்கும்போது அதுக்கான ப்ராப்ளம் சால்விங்கும் நீ கொண்டு வருவ, அதை மீட்டப்பும் நீ பண்ணுவ, அதுல ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீ போவ. எங்க அம்மா அதை சொன்னாங்க மிஸ், இதை ஒரு 4 நாள் படிச்சு, அப்புறம் எங்க ஆயா ஒண்ணு சொன்னாங்க மிஸ்,
அது ஒரு 10 நாள் படிச்சேன். மொத்தத்துல நான் என்ன படிக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேனே தெரியல. பின்னாடி வந்து என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் சேஃப் கேம் பிளே பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாம் எங்களோட கிளவர், அதை நான் ஒத்துப்பேன். திஸ் ஜென்ரேஷன் இஸ் வெரி கிளவர். பிற்காலத்துல ஸ்டக் ஆகி நின்னா நீங்க தானே சொன்னீங்க, எங்களுக்கு என்ன தெரியும். சேஃபா பந்த தூக்கி எங்ககிட்டே போடுவீங்க, ரைட்டா? அங்க மாதிரி தலையெல்லாம் வேகமா ஆடுது, எங்ககிட்டே போடுது. அப்போ உங்க டெசிஷன் மேக்கிங் பயங்கரமா. நான் அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சதுன்னா இந்நேரம் பில் கிளின்டனோட வேலை பார்த்திருப்பேன், பில் கேட்ஸோட உட்காந்துருப்பேன். நீங்க என்னை மாத்தி விட்டீங்களா, இப்ப எனக்கு தெரியாது, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். சரியா? ஜாலி, பி கான்பிடன்ட், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரியா? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா you will be having a very poor career life. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, எதுலையுமே கிளாரிட்டி இருக்காது, எதுலையுமே ஷைன் பண்ண மாட்டீங்க. ஸோ திங்க் விச் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். என்ன என் ஸ்ட்ரென்த்? ஆப்ஷன் ஏ, பி. ஓகே, இதை எதை எடுக்கலாம், என்ன பண்ணலாம், ட்ரை டு ரைட் இட் அவுட். நெக்ஸ்ட், who influence, next slide. இது, would you like to choose money or happiness? Why? Money gives happiness. அப்படியா? அப்ப பணக்காரனா இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த தம்பி நாட்டுக்காக ஏதோ சொல்ல வராரு, எல்லாம் கேளுங்க. மென்டலா இருக்காங்களா? ஓகே, சரி, ஓகே, குட். தம்பி பேரு ஸ்ரீசேஷா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஆனா இருக்கு இன்னும் ஸ்ரீசேஷாவோட கதை இதோட முடியல. மணியால ஹாப்பினஸா வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. கௌதம புத்தர் தெரியும்ல, அவரோட கதை தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? அவர் ஒரு பார்ன் பிரின்ஸ் தெரியுமா? அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர், தெரியாதா? அவர்கிட்ட இல்லாத காசே இல்லை. அப்புறம் ஏன் துறவரம் வந்தாரு? ஏன் எல்லாத்தையும் திறந்து காடு மலைன்னு ஏறி தவத்துக்குள்ள போனாரு? தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏன் அவருக்கு அந்த பணம் ஹாப்பினஸ் கொடுக்கல? So please raise your hand who say money gives me happiness. குடிச வீட்டுல ஒரு கைத்து கட்டல்ல தூங்குறவன் கூட ஹாப்பியா தூங்குவான். ஒரு 1000 கோடி காசு வச்சு பட்டு மெத்தையில தூங்குறவன் நிம்மதி இல்லாம தூங்குவான். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. கை தூக்குங்க. தம்பி இல்ல, ஓகே, தம்பிக்கு காசு இருந்தா போதும். ஓகே, ஃபைன். ஏன் வந்து இந்த இடத்துல நீ திரும்பி பார்க்கலையே, உன்னை தவிர எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. ஓகே, ஃபைன். அவரோட கான்செப்ட் அது, இதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். Why money is not giving you happiness? Can you please tell anyone? Because he is, yeah, very good. Name தனியா சொல்றியா? அது போயிருமான ஒரு பயத்திலேயே சந்தோஷம். சரி, ஓகே, எல்லாம் கை தட்டுங்க. நேம் என்ன? தம்பிக்கு தெரிஞ்ச அளவுல அந்த பணம் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு அரசியல்வாதி இப்ப நிறைய அரசியல் பத்தி பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அதனாலேயே அவங்க தூக்கத்தை தொலைச்சிடுறாங்க. சரி, உன்கிட்ட கேக்குறேன், மணி தூக்கத்தை தருமா? தூக்கத்தை வாங்கலாமா? தூக்க மாத்திரை வேணா வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டா கிட்னி போயிடும். கிட்னி போனா டயாலிசிஸ் பேஷண்ட் ஆயிடுவோம், அப்புறம் ஒரு நாள் செத்துருவோம். இப்ப மணி எங்க நிம்மதியை கொடுக்குது? மணியை வச்சு தூக்க மாத்திரை வேணா வாங்கலாம். 0.5 mg வாங்குவோம். அடுத்த மாசம் அதே டாக்டர் வந்து 0.10 mg வாங்க சொல்லிடுவாங்க. உன்னோட பாடி வந்து 5 மில்லிகிராம் மாத்திரைக்கு தாண்டி போயிடும். அதுக்கும் தூக்கம் வராது. 10 தூக்க மாத்திரை போடுற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா பாவம், எவ்வளவு பெரிய பணக்காரங்களும் இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பணம் சம்பாதிக்கிற வெறியில அவங்க மனநிலைமையை விட்டுறாங்க. So money, what he is choosing is என்ன சாய்ஸ்? சேஃப்டி.
he is choosing safety than emotion. அவர் தம்பி மனசுல எப்படி இருக்குன்னா பணம் இருந்தா சேஃபா இருக்கலாம். இன்ஃபேக்ட் யூ நீட் மணி. இன்ஃபேக்ட் we need money. Money is necessary. பட் ரொம்ப சம்பாதிச்சாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். பணம் இருந்தாதான் சந்தோஷமா. அளவோட நம்மள்ட்ட பணம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் பணக்காரன் யாருன்னு நினைக்கிறேன்? படுத்தோனே யார் தூங்குறானோ அவன் தான் பணக்காரன். சோ இங்க எத்தனை பணக்காரங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. என்ன எல்லாரும் ஏழைகளா? என்ன பணக்காரனே காணோம். சோ படுத்தோடனே தூங்குறானா அவன் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கான். எங்க போனாலும் எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் உன் மன நிம்மதி அது கெடுக்குதுன்னா நீ பண்ற விஷயம் தப்பு. ஓகேவா? ஓகேவா? தூங்காம வேலை பார்க்கலாம். சில நேரத்துல கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சு படிக்கலாம். ஆனா நீங்க தூங்காம வேலை பார்த்து தூக்கத்தை குறைச்சு படிச்சாலும் உனக்கு என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். நீ தூங்காம படிச்சுட்டே இருக்க, 11 வரைக்கும் படிக்கிற 12, ஆனா சொக்கும் நம்மளுக்கு ஒரு தூக்கம், ரைட்டா? அது ஹெல்த்தி. ஏன்னா நீ மென்டலி டயர்ட் ஆகுற, படிக்கிற, தூங்குற, அது வேற கதை. நீ தூக்கத்தை கட்டுப்படுத்துற. ஆனா உனக்கு தூங்க எல்லா வசதியும் இருக்கு. நீ சம்பாதிச்சிட்ட, நல்ல வசதியா போயிட்ட, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா பெட்ல படுத்தோன்னே உனக்கு தூக்கம் வராம போனை நோண்டிக்கிட்டு விடிய டிவி பார்த்துட்டு தூங்க கஷ்டப்பட்டுட்டு நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எந்திரிக்க பேர்லாம் it is called as sleep deprivation. இப்ப நிறைய பேர் கை தூக்கலனாலே நீங்க ஸ்லீப் டிப்ரிவேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க ஸ்லீப் டிப்ரிவேஷனை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இன்சோமேனியா. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் ஏஜ்லயே எல்லா கிட்னி ப்ராப்ளம்ல இருந்து, லங் ப்ராப்ளம்ல இருந்து, லிவர் ப்ராப்ளம்ல இருந்து, கேன்சர்ல இருந்து எல்லாம் வருது. இதுக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கு. Have you ever heard TED Talk? TED Talk எத்தனை பேர் பாப்பீங்க? TED TED Talk அப்படின்னா என்னன்னே தெரியாதா? இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே யூடியூப்ல TED TED Talk போட்டுருக்காங்க. இப்ப ரீசன்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, if you are not giving sufficient rest to your brain and not sleeping properly, தூங்கலன்னா கேன்சர் வருது அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா டிசீஸும் கேன்சர் எல்லாம் வருது. ஸோ தூக்கத்துக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுங்க. புரியுதா? தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தூக்கத்துக்கான நேரம், அந்த 7 மணி நேரத்தை வேற எதுக்காகவும் செலவழிக்காதீங்க. நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேட் டு சூஸ் இன் 10 செகண்ட், ஜாப் செக்யூரிட்டி ஆர் பேஷன். என்னோட விருப்பத்துக்கு நான் வேலைக்கு போவேனா, எனக்கு பிடிச்ச விருப்பமான வேலைக்கு போவேனா, இல்ல எனக்கு நிறைய செக்யூரிட்டியா காசு நிறைய கொடுக்குற வேலைக்கு போவேனா? டைம் என்னப்பா? 12:15. ஓகே, எந்த வேலைக்கு நான் போவேன்? பிடிச்ச வேலைக்கு போறேன்னா நிறைய காசு வர வேலைக்கு போவேனா? கை தூக்கு. பிடிச்ச வேலைக்கு போவேன்றவங்க கை தூக்குவோம். ஸோ யூ ஆர் சூசிங் பேஷன். பிடிச்ச வேலைக்கு போறவங்க கை தூக்குவீங்க. ஓகே, அப்ப ஒரு வேலையில 20,000 தான் கொடுக்குறாங்க உன் பிடிச்ச வேலையில. உனக்கு பிடிக்காம கஷ்டப்பட்டு செய்யற வேலையில ஒரு 50,000 தராங்க. அப்ப நீ 50,000 விட்டுருவியா? பிடிச்ச வேலைக்கு தான் போவீங்க இல்ல 50,000 ரூபாய் வேலைக்கு போவீங்களா? சரி, 50,000 கை தூக்குங்க. என்ன கேள்வியில தம்பி வேகமா கை தூக்கி இப்படி இறக்கிட்டாரு. 50,000 ரூபாய் வேலைக்கு யாரும் போக மாட்டீங்க. சோ குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஏன் கிளாப் பண்ண சொல்றேன்னா, 20,000 அப்ப வாங்குற மாதிரிதான் தெரியும். நீ பிடிச்ச வேலையை தொடர்ந்து பண்ணனா சீக்கிரம் 50,000 லெவலுக்கு போயிடுவேன். இதே நீ 50,000 எடுத்து முட்டி மோதுனா அதே லெவல்ல தான் இப்ப எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு. புரியுதா? நெக்ஸ்ட், would you save one friend or 5? உனக்கு ஒரு காப்பாத்துற சூழ்நிலை வருது. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், இன்னொருத்துல 5 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. யார காப்பாத்துவ? ஒரு ஃப்ரெண்ட தான் காப்பாத்துவ. ஒரு ஃப்ரெண்ட காப்பாத்துக்க 5 பேர்த்த விட்டுருவ, சாக விட்டுருவ. ஒரு ஃப்ரெண்ட காப்பாத்துவீங்களா? 5 ஃப்ரெண்டு, 5 பேரையா? 5 பேரை, நிறைய பேரை காப்பாத்தணும்ட்டா. ஏன் 5 பேரை? சும்மா சொல்லா சொல்லு. ஏன் 5 பேர்? உட்காந்தே கூட சொல்லு.
5 பேரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்றது எமோஷனலா நீ முடிவெடுக்கிற. என் ஃப்ரெண்டு என் நண்பர் செத்துடக்கூடாது, உன் முடிவு, டெசிஷன். யூ ஆர் டிசைடிங் யுவர் எமோஷன் வித் எமோஷன். 5 பேருங்கிறது ஒரு அனலிட்டிக்கல். 5 பேரை காப்பாற்றணும்ல, அதுல என் ஃப்ரெண்டை விட்டு கொடுத்தா பரவாயில்ல. புரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன டெசிஷன்ஸ், பட் விச் கிவ்ஸ் யூ ஹை ஸ்டெபிலிட்டி, லைக் மென்டலி நீ எப்படி யோசிக்கிறங்கிறது. புரியுதா? நெக்ஸ்ட், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நெக்ஸ்ட் பா. ஸோ யூஆர் ஃபாலோயிங். உங்க பேரண்ட்டை டிசப்பாயிண்ட் பண்ற, உன்னோட கெரியரை சூஸ் பண்ணணும்னு உன் பேரண்ட்டை டிசப்பாயிண்ட் பண்ற, இல்ல உன் பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல சேஃப்டியா போயிடலாம் நீ முடிவெடுக்கிறியா? புரியுதா? ஸோ உன் பேரண்ட்ஸை எதிர்த்துட்டு நீ முடிவெடுக்கிறன்னா யூ ஆர் மோர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் சாய்ஸ். இதே உன் பேரண்ட்ஸ் உனக்கு கல்யாட்டம், நம்மளுக்கு எதுக்குடா வம்பு, செவனேன்னு அவங்க சொல்றது, நாளைக்கு எதுனாலும் அவங்களே பார்த்துக்குவாங்க. கரெக்டா? ஸோ சேஃப்டி வர்சஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அந்த இடத்துல நீ சேஃபா முடிவெடுக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல உனக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை தைரியமா இறங்கி முடிவெடுக்கணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் நீ யோசிக்கணும் பிஃபோர் யூ ஆர் டிசைடிங். நெக்ஸ்ட், இப்ப இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உன் கிளாஸ்லயோ வெளியிலயோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை ஓப்பனா ஏஞ்சி தப்பி கேட்பியா, இல்ல எனக்கு என்னன்னு போவியா? எனக்கு என்னன்னு தான் போவேன். கரெக்டா? நம்மளுக்கு எதுக்கு வம்பு? கரெக்டா? எனக்கு என்னன்னு தான் போவீங்க. எனக்கு என்னன்னு போறதுனாலதான் நாடு, நம்மளை சுத்தி உள்ள விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னன்னு தான் போவோம். புரியுதா? நெக்ஸ்ட், if telling the truth hurts somebody deeply, should you still tell it? ஒரு உண்மையை சொல்றதுனால அடுத்தவன் கஷ்டப்படுறானா நீ அந்த உண்மையை சொல்லலாமா? சொல்லணுமா கூடாதா? இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ திங்க் பண்ணணும். புரியுதா? கடந்து போயிட்டே இருக்க கூடாது. நெக்ஸ்ட், லாஸ்ட்டுக்கு போயிடும். So I have kept so many questions because of no time. Next, so I'm going to the last slide. Pay attention to your thoughts because they become words. உன்னோட சிந்தனைய கவனம் செலுத்து. சதா சர்வம் நீ எதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கியோ அதை பத்தி, அது மாதிரி தான் உன் லைஃப் மேம்பட்டு வரும். புரியுதா? ஒவ்வொரு நிமிஷமும் இட்ஸ் கால்ட் ருமினேட்டிவ் தாட். நீ என்ன யோசிக்கிறங்கிறத தெளிவா நீ கவனம் செலுத்து. யுவர் தாட்ஸ் பிகம் வேர்ட்ஸ். உன்னோட சிந்தனைகள் தான் வார்த்தைகளா வெளியில வரும். பே அட்டென்ஷன் டு யுவர் வேர்ட்ஸ் பிகாஸ் தே பிகம் ஆக்ஷன். நீ என்ன பேசுறியோ என்ன மாதிரி பண்றியோ அதுதான் ஆக்ஷனா வெளிப்படுத்துவ. பே அட்டென்ஷன் டு யுவர் ஆக்ஷன், இட் பிகம்ஸ் ஹேபிட். நீ என்ன வெளிப்படுத்திட்டு இருக்கோ அதுதான் உனக்கு ஹேபிட்டா மாறும். பே அட்டென்ஷன் டு யுவர் ஹேபிட், தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர். பார்த்துக்கோ, உன் சிந்தனையில இருந்து வேர்ட்ஸா மாறுது, ஆக்ஷனா மாறுது, ஹேபிட்டா மாறுது, என்னவா மாறுது, அது கேரக்டரா மாறுது. பே அட்டென்ஷன் டு யுவர் கேரக்டர், இட் இஸ் யுவர் ஃபேட். ஸோ உன்னோட சிந்தனைகளை கவனிக்க தொடரு. உனக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல, நீ சதா சர்வம் என்ன யோசிக்கிற, நீ யோசிக்கிறது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதுலாம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாத்துக்காகவும் நீங்களே கை தட்டிக்கோங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச். ஆல் ஆர் ஹாப்பி அண்ட் வெரி பிரைட் லிசனிங். போர் அடிச்சிருச்சா? ஆமான்னு கேக்குற மாதிரி இருக்கேன். கூட்டத்தில்